பிரக்யா, அம்மா பாட்டி, நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கபர்ட்ல வைக்கிறதுக்கு மடிச்சிட்டு இருந்தேன். நில்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அதை நீ மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு பிரக்யா, அபிக்கும் தனுவுக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணியோ உன்னால அதை தடுக்க முடியல. உனக்கு மட்டும் இல்ல பிரக்யா, எங்க எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இங்க பாருங்க, பிரபா இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்குமே நமக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. அவர் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எனக்காக என்ன ஃபீல் பண்றாருன்னு அவரே இப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஏதாவது சாக்கு கிடைச்சா அவர் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்றதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. எனக்கு இது எல்லாத்தையும் பார்த்து இந்த இந்த கல்யாண மண்டபம் வரைக்கும் போகுங்கிறதுல நம்பிக்கையே இல்ல. அப்புறம் அம்மா, எவ்வளவோ விஷயங்கள் நடந்து நாங்க பிரிஞ்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னா ஏதாவது உறவு இருக்கும் இல்லம்மா. அந்த உறவு இருக்கிற வரைக்கும் நாங்க நாங்க நிச்சயமா பிரிய மாட்டோம். பிரக்யா, ஆனா அம்மா, பிரபா இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்துருவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் காதலிக்கிறது அந்த தனுவை இல்ல, என்னன்னு புரிய வைப்பேன்னு சொன்னான். எனக்கு பிரபா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் சொன்னதை கண்டிப்பா செஞ்சு காட்டுவான். நானே டென்ஷன் ஆகாம இருக்கேன். நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் சொல்றேன்ல, இந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் கூட போகாது. எங்களுக்கும் அதான் வேணுமா. அபி மனையில உட்கார்ந்து உன் கழுத்துல தாலி கட்டினது அது அவனுக்கு ஞாபகம் வந்தா போதும். அதுக்கப்புறம் இப்ப நடந்தது எல்லாத்தையும் நாம ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். அப்படித்தான் நடக்கும் பாட்டி. இப்ப எல்லாம் உன் கையில தான் இருக்கு பிரபா. எனக்கு கொடுத்த நம்பிக்கையை தயவு செஞ்சு நிறைவேற்றிரு ப்ளீஸ். வாட் a வாட்ச். கிஃப்ட்னா இப்படிதான் இருக்கணும். நான் இந்த வாட்சை பிரபாக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனிவர்சரிக்கு கிஃப்டா கொடுத்தேன்னா இந்த வாட்சோட வேல்யூ இன்னும் அதிகமாயிடும். அவன் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். பல மாசமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். 11 மணி ஆயிடுச்சு, பிரபா ஏன் இன்னும் வரல? ஹலோ ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கட்டும், ஏன்டா இன்னும் வீட்டுக்கு வரல? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல? தெரியும்டா. அதுக்கு தான் உனக்கு gift வாங்க போயிட்டு இருக்கேன். என்னைக்காவது நான் இந்த நாளை மறந்துருக்கேன்? நான் சொல்லு. நீ மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சின்ன வயசுல ஏற்பட்ட காயம் எப்படி வாழ்க்கை பூரா தழும்பா இருக்குமோ, அதே மாதிரி சின்ன வயசுல ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கை பூரா அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு தானே ஆரம்பிச்சது. ஞாபகம் இருக்கா? நான் உன்னை கோலி விளையாட்டுல தோக்கடிச்சனே. நீ என்ன தோக்கடிச்சியா இல்ல நீயே தோத்துட்டியா? ஹோலில என்ன தோக்கடிச்சியா? ஆமா ஆமா, நான் தான் தோத்தேன். ஆனா இப்படி கூட சொல்லலாமே, நான் உன்னை ஜெயிக்க விட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் டேல வெற்றிங்கிற கிஃப்ட் உனக்கு கொடுத்தேன். சின்ன வயசுல நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில வேற எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லடா. டேய், நீ எங்க இருந்தாலும் சரி உடனே வீட்டுக்கு வா. நான் ஏற்கனவே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். தனுவோட அம்மா வந்திருக்காங்கடா. ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் அது? ஏதோ சடங்குன்னு சொன்னாங்க. அதான் இந்த நலங்குன்னு சொன்னாங்க. அதுவும் இன்னைக்கே பண்ணணுமாண்டா? தெரியும்டா. அதனாலதான் வீட்டுல சீக்கிரமா கிளம்பிட்டேன். ஆனா நான் உடனே வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா நீ வாழ்க்கை பூரா மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், நீ என்னோட பிரதர், என்னோட ஃப்ரெண்டு. உன்னை மறந்தா தானடா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்படிதான் சொல்லுவ, ஆனா மறந்துடுவடா. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற போஸ்ட் தான் இப்ப பிரக்யா பிடிச்சு வச்சிருக்காளே. Are you jealous? இங்க பாரு, உன் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. சோ நீ டென்ஷன் ஆகாத, ஓகே? நான் எதுக்கு டென்ஷன் ஆக போறேன்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இன்னைக்கு நீ உன்னோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டையே உன் லவ்வரை அக்செப்ட் பண்ணிக்கிறியோ, அன்னைக்கு என்னோட பொசிஷன் எனக்கு திரும்ப கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு ஒன் அண்ட் ஒன்லி லவ்வர் பிரக்யா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நண்பன்னா அது இது பிரபா. சரி, நீ சீக்கிரமா வந்து சேருடா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஓகே? புரியுதுடா, எனக்காக இல்ல, உன் கிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்றேன். சரி, நான் வந்துடுறேன். பாய். அப்படி என்ன கிஃப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கான்? அவன் கிஃப்ட் என் கிஃப்டை விட பெருசா இருக்குமா? நான் கொடுக்க போற கிஃப்ட் என்னங்கிறத போன்ல எப்படிடா சொல்ல முடியும்? ஆனா என்னோட கிஃப்டை பார்க்கும்போது கண்டிப்பா நீ அழதான் போற. பட் அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். தனுவுக்கும் உனக்கும் நடக்க வேண்டிய அந்த கல்யாணம் கூட ஒரேடே நின்னுடும். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் வாழ்க்கை புறா உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான்.
சாவோட டைம் வந்துடுச்சுன்னா மனுஷன் சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு வந்துருவான். தனு கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப்சல்யூட்லி ரைட். முதல்ல பிரபா இந்த ஷாப்புக்கு வந்து அதுக்கப்புறம் அபி வீட்டுக்கு போவான். உன்னுடைய கடைசி நாள் இதுதான் பிரபா. சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கினேன்னு ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தல, என்ன மாட்டி விடலான்னு பாத்தியா? என்ன நான் ஒரு டைம்ல உன்னுடைய ஃப்ரெண்டா இருந்தேன்ல, ஒரு ஃப்ரெண்டா நான் எவ்வளவு சின்சியரா இருந்தனோ ஒரு எதிரியா கூட அப்படியே தான் இருப்பேன். வழியில இருக்க ஒண்ணு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா அப்புறம் பிரக்யாவால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவளே எனக்கு தெரிஞ்சு தற்கொலை பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். கான்பாய், நான் உங்க கடைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே ஓகே, அங்கே இருங்க, வந்துடுறேன். சொல்லுங்க சார். இந்த வெள்ளை காருக்கு பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறானே, தெரியறானா? தெரியறான் சார். அவனை தான் தூக்கணும். இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. அவன் ரோடோட சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல வந்து அவனை தூக்கிடு. நீ இடிச்சதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருக்க கூடாது. அப்படி இருந்தா நீ உயிரோட இருக்க மாட்ட. ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். நான் இடிச்சா பெரிய சுவரே ஒன்னே இல்லாம போயிடும். இவன் போடி பையன் தானே சார். நல்ல விஷயம்தான். சரி கேளு, நான் இங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க, உன் வேலை முடிஞ்ச உடனே நான் உனக்கு பணம் கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? கவலைய விடுங்க சார். வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. பணத்தை ரெடியா வச்சுக்கோங்க. சரி ஓகே. சரி போனவே இத பார்த்தே ஆகணும். ஒரு பக்கம் சாவு, இன்னொரு பக்கம் கல்யாணம். இங்க பிரபா பினிஷ் ஆயிடுவா, அங்க பிரக்யா தனுவோட கல்யாணத்தை பார்த்து அவளே சூசைட் பண்ணிப்பா. ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா பாதி ஆக்சிடென்ட் மொபைல்ஸால தான் நடக்குதுன்னு இருக்கு. கரெக்டான நேரத்துல மொபைல் எடுத்து நோண்டுறான் பிரபா. நீ அவுட்ரா. இப்ப நான் போட்ட இந்த பிளான் ஒரு நார்மல் ஆக்சிடென்ட்டா மாறிடும். அவ்வளவுதான். இன்னும் சில செகண்ட்ஸ்ல உன்னுடைய கதை முடிய போகுது பிரபா. இவ எப்படி தப்பிச்சான்? இவ செத்தே ஆகணும். அவன் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை என்னால தெரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவன் என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு நான் கேட்டே தீருவேன். அபி, அண்ணா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் கீழே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக எதுக்கு வெயிட் பண்றாங்க? மறந்துட்டியா? இன்னைக்கு உனக்கும் தனுக்கும் நலங்கு வைக்க தனுவோட அம்மா வந்திருக்காங்கண்ணா. எப்பவுமே நீ லேட்டு தான். சீக்கிரமா போலாம். ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. இன்னைக்கே எதுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க? ஆமா, ஆனா எங்களோட ட்ரெடிஷன் இதுதானே. இல்ல, எங்களோட ட்ரெடிஷன் படி நான் உங்க சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்றேன்ல, நீயும் எங்க சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணு. நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. அதே நேரத்துல நீ ஒத்துக்கவும் மாட்டேங்கிறியே. ஆனா நீ அண்ணா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும்னா. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வாண்ணா. ஓகே, நான் வந்துடுறேன். பிரக்யா வந்துட்டாளா? அபி,
பாத்தியா, அம்மா வெயிட் பண்ணி உன்னை கூட்டிட்டு போக அவங்களே வந்துட்டாங்க. வா. தனு, அட தனு. வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கு? யூ லுக்கிங் சோ கியூட் நோ? அட தனு, இவ இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? இப்பவே லேட் ஆயிடுச்சுமா. கம் ஆன் அபி, கெட் ரெடி. சீக்கிரம் கிளம்பு. ஐம் சாரி, என்னால நீங்க தேவையில்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ நோ, தட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே. நான் இந்த நாளுக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா? உனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டேனா? அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபைனலி உனக்கும் தனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆண்டி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுலாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கான்னு நான் கீழே பார்க்கணும். நான் வந்துடுறேன். ஓகே, ஐ வில் பி பேக். ஆனா சீக்கிரம் வந்துடு, லேட் பண்ணிடாத. ஓகே, பை. சலாம் வாலேக்கும் பாய்ஜான். வலைக்கும் அஸ்ஸலாம். என் ஆர்டர் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு, டென்ஷன் ஆகாதீங்க. 2 மினிட்ஸ். இந்தாங்க உங்க கிஃப்ட். ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. என்னாச்சு, உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையாவா? பக்காவா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, பெர்ஃபெக்ட். நீங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்காக இதை ரெடி பண்றீங்க போல. ஆமா, ரொம்பவே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். ஆனா இப்ப அவன் யாரு தன்னோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கானோ, அது வெறும் ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கு மேலன்னு புரிய வைக்க போறேன். அதான் அவன் ஏற்படுத்திக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைக்கிறான். ஆனா அது கடவுளே சேர்த்து வச்ச ஜோடி. இவங்க 2 பேரும் காலம் பூரா ஒன்னாவே இருக்கணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தான். இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பா அப்படியே நடக்கும். தேங்க்யூ. மைதிலி அண்ணி, நீங்க அட சொல்ல ஆலியா, எங்க போயிட்டீங்க நீங்க? அந்த நலங்கு வைக்கிற தட்டு அந்த அதெல்லாம் பண்ணிடுவேன். வேற ஏதாவது 2 ரெடி பண்ணணும் அண்ணி. ஒன்னு அண்ணாக்கு, இன்னொன்னு தனுக்கு. ஆலியா, இதெல்லாம் எனக்கு நீ கத்து கொடுக்காத. நான் உன்னை விட நிறைய கல்யாணங்களை அட்டென்ட் பண்ணேன். அதுவும் இல்லாம எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி எல்லாம் இல்ல. பேச்ச குறைச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வேலை எல்லாம் நடக்குதான்னு பாக்குறீங்களா? ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் சாப்பாடு ரெடியான்னு போய் பாக்கணும். எல்லாத்தையும் நானே. பாட்டி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பேரனுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இன்னும் ரெடி ஆகாம நிக்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க போங்க, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வரணும். இது ஃபங்க்ஷன் இல்ல, நீ பண்ற பெரிய பாவம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவனுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறியே. பாட்டி, கமான், எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? நீங்க சொல்றத பார்த்தா டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு இத மாதிரி நலங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கவே கூடாதுங்கிற மாதிரி பேசுறீங்க. ஆனா அபிக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல இல்ல, அவனுக்கு இன்னும் பொண்டாட்டி இருக்கா இல்ல? ஓ, நீங்க அத சொல்றீங்களா? சரி, ஒண்ணு பண்ணுவோமா? நீங்க அண்ணா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க. அண்ணன் கிட்ட போய், அபி உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி உன் எதிர்க்கவே இருக்கா, இந்த மாதிரி நலங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லுங்க. போங்க, முதல்ல போய் சொல்லுங்க. போங்க, உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஓகே, போங்க. உனக்கு தான் தெரியும்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா அபியோட உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துடும். இத நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல ஆலியா. See, that's what my point is. Beggars are not choosers. உங்களுக்கு வேற வழி இல்ல பாட்டி. இப்ப நான் சொல்றத கேட்டே ஆகணும். எதுக்கு தேவையில்லாம இப்படி சீன் போடுறீங்க? பாருங்க உங்க மூஞ்சியை நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு. இத பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை சந்தோஷமா பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்களேன். ஆலியா, கடவுள்கிட்ட கூடவா பயம் இல்ல? மை லவ்லி பாட்டி, நான் உங்க வயசு வந்ததுக்கு அப்புறம் நான் பயந்துக்கிறேன். இப்ப நான் பயப்படக்கூடாது, வேலை செய்யணும். சரி, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சுன்னா நீங்க கடவுள்கிட்ட போய் அவரால முடிஞ்சா இந்த நலங்கு ஃபங்க்ஷனை தடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லுங்களேன். ஏன்னா இந்த நலங்கு ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லு. நான் உன்கிட்ட கிளியரா அந்த ஆளை தூக்கிடுன்னு சொன்னா இல்லையா? நீ அந்த ஆளை மட்டும் கரெக்டா மிஸ் பண்ணி அவன் பக்கத்திலேயே போற. எப்படி அதை சொல்லு? அப்புறம்
நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனை தூக்கிடலான்னு பிளான் போட்ட என மறுபடியும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஆனா ஒன்னால இந்த வாய்ப்பை என் கையை விட்டு போயிடுச்சு. நீ ஒழுங்கா கவனமா இல்லாததுனால அவன் தப்பிச்சு போயிட்டான். அவன் கையில மொபைல் நோண்டிக்கிட்டு இருந்தா, நீ அதை பார்க்காம போயிட்ட. அப்பவே நீ அவனை தூக்கி இருந்திருக்கணும். தூக்கல இல்லையா? நீ தூக்காம விட்ட. என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? நான் அவனை பார்த்து தான் சொல்லியா, நல்லா இடிக்க போற நேரத்துல அவன் திடீர்னு ட்ரக்க பார்த்துட்டு சைடுல ஓடி தப்பிச்சிட்டான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார். பாவம், இதுல தப்புலாம் ஒன்று எதுவும் இல்ல. தப்புலாம் என்னோடதுதான். ஏன்னா உன்ன மாதிரி ஆளை வேலைக்கு எடுத்தல. ஏன்னா உனக்கு பதில நான் வண்டியில உட்கார்ந்து இருந்தேன்னா இந்நேரத்துக்கு அவனை இடிச்சு நான் வீட்டுக்கே போயிருப்பேன்டா. ஆனா உன்ன வேலைக்கு எடுத்தேன். என்ன உனக்கு கொஞ்சம் கூட மூளைன்றதே இல்லல? அவ சைடு போயிட்டானே வெயி, உன் கையில தான் ஸ்டேரிங் இருக்குல்ல, அதை திருப்ப வேண்டியது தானே? அப்ப எல்லாருமே நீ அவனை காப்பாத்த முயற்சி பண்ண நினைப்பாங்கல்ல. ஆனா நீ அப்படி பண்ணல. நீ ஒரு நல்ல வாய்ப்பை கை தவறி விட்டுட்ட. அது உனக்கு தெரியுதா தெரியலையா? இந்த விஷயம் உனக்கு தெரியுதா தெரியலையா? இங்க பாருங்க சார், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்னொரு சான்ஸ். என்ன விளையாட்டா? ட்ரையல்ஸ் பாக்குறதுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லன்னா நானே உன்னை கொன்னுடுவேன். ஓடு 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 ஓடு, என் கண்ணு முன்னாடி நிக்காது, ஓடு. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற டெசிஷன் இருந்ததா, ஆனா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது, மற்றவங்களுக்கும் என்னால புரிய வைக்க முடியல. எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணுது. அட அபி, கொஞ்சம் நில்லுப்பா. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ராஜனா, நீங்க இப்பெல்லாம் எங்க இருக்கீங்க? பார்க்கவே முடியறதில்ல. சொல்றேன், எல்லாரும் வெயிட் பண்றாங்க, கீழே வா. அது என்னன்னா அபி, உன்ன மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னா நான் ரொம்ப கஷ்டப்படணும்ல. நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பவுமே நான் சின்னவன் தானே. அது சரி, உன் உடம்பு எப்படி இருக்கு சொல்லு. மேல நல்லா தான் இருந்துச்சு, கீழே வரும்போது தான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி, உனக்கு ஏதாவது ஜூஸ் சொல்லட்டுமா? இல்ல பரவாயில்ல. ஹாய், தேங்க்யூ. There's my handsome brother. சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்கேன். ஆனா நீ வந்து கெஸ்ட பாரு. நான் போய் இந்த மைத்திலி அணி எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. நான் அவங்கள போய் பாக்குறேன்னா I'll be back, okay? மைத்திலி அணி, அப்படின்னா எனக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நானும் அத்தையும் எங்க போயிட்டாங்க? இப்படிதான் தனியா விட்டு போயிடுவாங்க. அத்தையும் நானும் மெனு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மெனு டிஸ்கஸ் பண்ண நான் நலங்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண சொன்னனே, பண்ணீங்களா? நீங்க எந்த வேலையும் உருப்படியா செய்யவே மாட்டீங்களா? நீ ஞாபகம் வந்தது, அத நான் ராபின ரெடி பண்ண சொன்னேன். சரி, நிறுத்துங்க. நீ இது என்னோட தப்பு தான். நான் உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. உங்ககிட்ட இந்த மாதிரி வேலை சொல்றது வேஸ்ட்ங்கறத நான் அப்பப்ப மறந்துடுறேன். நானே போய் எடுத்துட்டு வரேன். எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? பொறுமையா பண்ணுங்க. நீங்க போங்க, பேசுங்க, அதுக்கப்புறமா வேலையை பாருங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க மெனு பத்தி மட்டும் தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா நீங்க ஜஸ்ட் கெஸ்ட் தானே. என்னமோ இந்த வீட்டு ஆளு மாதிரி நான் சொல்றது எல்லா வேலையும் நான் தான் பண்ணிட்டேன். சைலண்டா இரு ராபின். இவங்க எப்பதான் திருந்துவாங்க? பிரக்யாவும் வரல, பிரபாவும் வரல. இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? பிரபா ஏன் இன்னும் வரவே இல்லை? அவன் இருக்கான் தான் நான் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தேன். அவன் எங்க போயிட்டான்னு தெரியலையே. இப்ப எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிரபா எங்க இருக்கான்னு சரியா போச்சு. நீயும் பிரபாவை தான் தேடுற, நானும் பிரபாவை தான் தேடிட்டு இருக்கேன். என் மனசுல உனக்காக இருக்கிற ஃபீலிங்ஸ் மாதிரி உன் மனசுலயும் எனக்காக இருக்கா? அதான் நம்ம ரெண்டு பேரும் பிரபாவை தானே தேடுறோம். அவனோட வேலையை முடிச்சானா இல்லையான்னு தெரியலையே. அவன் போன் நீ இங்க போன்ல விளையாடிட்டு இருக்க. அங்க பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு.
அந்த பிரக்யா உன் வாழ்க்கையில அங்க விளையாடிக்கிட்டு இருக்கா. அங்க பாரு, அவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. போய் அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வா. இந்த கல்யாண ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் நீ அபி பக்கத்திலேயே இருக்கணும். அந்த பிரக்யாவை பக்கத்துல நெருங்கவே விடாத. நான் சொன்னது புரிஞ்சதில்ல? போ. இப்பவே போறேம்மா. பிரபாவை நீ எதுக்காக தேடுற? எனக்கு உங்களுக்கு இப்ப பிரபாவோட என்ன வேலை? அது இன்னைக்குதான் நானும் பிரபாவும். சரி அதெல்லாம் விடு, நீ பிரபாக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு. நானே இப்ப ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். அபி அபி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நாங்க பிரபாவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட அம்மா ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமா? சரி நீ போ, நான் பின்னாடியே வரேன். போனா என்ன அர்த்தம்? அம்மா உனக்காக வெயிட் பண்றாங்க. நான் பிரபாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி வா. நிக்கில் அவனோட வேலையை முடிச்சானா இல்லையான்னு தெரியலையே. அவன் போன் வேற கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இதை பார்க்கும்போது நானே இவ்வளவு சந்தோஷப்படுறேனே, அபி எவ்வளவு சந்தோஷப்படுவான். இது வரைக்கும் நான் என் லைஃப்ல அபிக்கு கொடுத்த கிஃப்ட்லயே தான் பெஸ்ட். ஒரே ஒரு தடவை அபி இந்த போட்டோ அவன் ரூம்ல மாட்டினா போதும். இந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனசுல இருக்கிறத அவனால வெளியில சொல்லாம இருக்க முடியாது.